அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் கீரை ரொட்டி எப்படி செய்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் அதிகளவாக தேங்காய் ரொட்டி தான் செய்வோம். ஆனால் இந்த கீரை ரொட்டி வந்து ரொம்பவே டேஸ்ட்டில் நல்லா இருக்கும். அதே நேரம் தேங்காய் ரொட்டியில் செய்முறையை விடவுமே இந்த ரொட்டியில் செய்முறையுமே வித்தியாசமாக இருக்கும். இந்த ரொட்டியை பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த ரொட்டியை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். நான் இந்த ரொட்டி செய்கிறதுக்காக வேண்டி ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன். பவுலில் வந்து கொஞ்சமாக வார்ம் வாட்டர் சேர்த்திக்கொள்கிறேன். வார்ம் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்தினதுக்கு பிறகு வார்ம் வாட்டரோட ஒரு 1/4 தேக்கரண்டி அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்திக்கொள்கிறேன். அதோட 2 தேக்கரண்டி அளவுக்கு சீனி சேர்த்திக்கொள்கிறேன். சீனியையும் ஈஸ்ட்டையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட வேணும். இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வைக்க வேணும். 10 மினிட்ஸ் உள்ளுகளாலே ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகி வந்துடும். இன்றைக்கி நாங்கள் கீரை ரொட்டி செய்ய போகிறதால நான் இந்த ரொட்டிக்கு தேவையான கீரைகளை எனக்கு கார்டன்லேருந்து எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் இந்த கீரை ரொட்டிக்காக வேண்டி எந்த கீரையாக இருந்தாலும் சேர்த்திக்கொள்ளும். கொஞ்சம் கசப்பில்லாத கீரையாக பார்த்து சேர்த்திக்கொள்ளுங்க. இந்த ரொட்டிக்கு வந்து நீங்கள் பொன்னங்கண்ணி, வல்லாரை, சிறுகீரை, சிவப்புத்தண்டு கீரைன்னு சொல்லி எது வேணும்னாலும் சேர்த்திக்கொள்ளும். நான் இன்றைக்கி சேர்த்திக்கிறது வந்து பீட்ரூட் கீரை தான். உங்களோட வீட்டு தோட்டங்களில் முருங்கைக்கீரை கிடைச்சா அதை கூட சேர்த்துக்கொள்ளுங்க. அதுவுமே ரொம்பவே சத்தானது. பாருங்கள், நான் கீரை வெட்டின அந்த கெப்பில் வந்து எங்களோட ஈஸ்ட்டுமே நல்லா ஆக்டிவாகி வந்திருக்குது. ஆக்டிவாகின ஈஸ்ட்டில் வந்து நான் 2 முட்டை சேர்த்திருக்கிறேன். அதோட ஒரு 4 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கொண்டேன். எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கொள்ள வேணும். முட்டையெல்லாம் நல்லா அடிப்படுகிற அளவுக்கு நாங்கள் இதை வந்து நல்லா இதை மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இதெல்லாம் அடித்ததுக்கு பிறகு நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கொள்கிறேன். நீங்கள் கோதுமை, மைதா எது வேணும்னாலும் சேர்த்திக்கொள்ளலும். மாவை சேர்த்தினதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு சேர்த்திக்கொள்கிறேன். உப்பையும் சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாவை வந்து நாங்கள் தேங்காய் ரொட்டிக்கெல்லாம் நாங்கள் கையால் பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியான பதத்துக்கு தான் நான் இதை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள், இதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பதத்துக்கு இந்த மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். நாங்கள் இதுக்கு 300 கிராம் அளவுக்கு சேர்த்திக்கிறதால நாங்கள் தண்ணியுமே பார்த்து சேர்த்திக்கொள்ள வேண்டும். தண்ணியை வந்து எடுப்பில் அதிகமாக ஊற்றி விட்டுறக்கூடாது. அதால் கொஞ்சம் கொஞ்சமாகவே பார்த்து கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாவுற பதத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா தண்ணியாகவும் இல்லாமல் அதே நேரம் கட்டியாகவும் இல்லாமல் சாதாரணமான பதத்தில் இருக்குது. கரண்டியால் எடுத்து ஊற்றினா கீழே வலித மாதிரி இருக்க வேணும். இப்போ பாருங்கள், மாவையும் கரைச்சி இதை நான் ஒரு 1 ஹவருக்கு இந்த மாவை வந்து நல்லா ஆக்டிவாகி வாரத்துக்கு வைக்க போகிறேன். அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நான் இதுக்கு வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், வெங்காயத்தை வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். அதோடு ஒரு 3 பச்சை மிளகாவும் எடுத்துருக்கிறேன். அதையும் சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் இதை விட அதிக அளவான வெங்காயம் சேர்த்துருந்தாலும் சேர்த்திக்கொள்ளுங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். பச்சை மிளகாவுமே நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றேன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கொள்ளலும். அதோட கீரையும் வந்து இதை மாதிரி நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், 1 ஹவருக்கு பிறகு நாங்கள் ஆக்டிவாக வச்சு எங்களோட மாக்கலவையுமே நல்லா ஆக்டிவாகி வந்திருக்குது. பாருங்கள், எங்களோட மாவும் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குதுன்னு சொல்லி இப்போ நான் கரண்டியால் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இது மாதிரி தூக்கி ஊற்றினா இந்த மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் வலியக்கூடிய மாதிரி இருக்க வேணும். நீங்களும் இந்த பதத்தை பார்த்து உங்களோட மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது ரொட்டிக்கு வந்து எங்கள் மாவுமே ரெடி ஆகிருச்சு. இப்போ இதுக்கு நாங்கள் சேர்த்த வேண்டிய ஒரு சில பொருட்களை சேர்த்துட்டு எங்கள் ரொட்டியை செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். பாருங்கள், ஆக்டிவாகின மாவை இதை மாதிரி நாங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டு நான் கட் பண்ணி வச்ச வெங்காயம், கீரை, பச்சை மிளகாய் சேர்த்திக்கொள்கிறேன். அதையும் சேர்த்ததுக்கு பிறகு திரும்ப ஒரு முறை இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு சின்ன ஃப்ரைங் பேன் எடுத்திருக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டுட்டு சட்டி வந்து நல்லா சூடாகினதுக்கு பிறகு நாங்கள் கரைச்சி வச்சு இந்த மாக்கலவையை இதை மாதிரி ஊற்றிக்கொள்ள வேணும்.
பாருங்கள் ரொம்பவே அதிகமாகவும் இல்லாமல் அதே நேரம் ரொம்பவே குறைவாகவும் இல்லாமல் நான் இந்த யூஸ் பண்ணிக்கிற கரண்டியால் ஒரு 3 கரண்டி வாரத்துக்கு ஒரு ரொட்டிக்கு ஊற்றி எடுத்துக்கொள்கிறேன். ஊற்றி எடுத்துட்டு ஈவனாக எல்லா பக்கங்களுக்கும் இந்த மாவு வந்து பரவுற மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும். அடுப்பை வந்து இந்த டைமில் நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ள வேணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எங்களை சட்டியை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள் எங்களோட ரொட்டி வந்து சூப்பராக வெந்து வந்திருக்குது. அடியிலையும் வெந்திருக்குது, அதே நேரம் மேலாலையுமே நல்லா வெந்திருக்குது. இப்போ நாங்கள் இதை பிரட்டி போட்டு இதை மாதிரி திருப்பொரு முறை வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் இந்த ரொட்டி செய்கிற டைமில் அடுப்பை வந்து எப்போவுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கொள்ள வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரொட்டி வந்து அடியில் தீஞ்சிரும், மேலால் வேகாமல் இருக்கும், அதே நேரம் உள்ளுக்குமே வேகாது. பாருங்கள் கீரை ரொட்டி சூப்பராக வெந்து வந்திருக்குது. 2 பக்கமுமே நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குது, உள்ளுக்குமே நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி நான் எல்லா ரொட்டிகளையும் செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். எங்களுக்கு இந்த ரொட்டியுமே வந்து 2 முறையில் செஞ்சு கொள்ளையிலும். நான் ஆரம்பத்தில் காட்டினது வந்து 2 பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வாரத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கிறேன். இந்த ரொட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கீரையெல்லாம் விளங்குற அளவுக்கு நாங்கள் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். அதை எப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு மாவை ஊற்றி ஒரு பக்கத்தை நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு பிறகு அடுத்த பக்கத்தை இதை மாதிரி பிரட்டி போட்டு நாங்கள் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் ஒரு பக்கத்தை வேக வைக்கிற டைமுமே அடிப்பக்கம் வேகிற டைம்லேயே மேல் பக்கமுமே ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கோம். இதை மாதிரி நாங்கள் அடுத்த பக்கத்தை நாங்கள் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கொண்டாலே போதுமானது. பாருங்கள் இதை மாதிரி தான் நான் அடுத்த பக்கத்தை லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கொண்டேன். என்னோட கீரை எல்லாமே வெளியே விளங்கக்கூடிய அளவில் இருக்குது, பார்க்கவுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு இதை மாதிரி விருப்பம்னா இதை மாதிரி செய்யலும். இல்லைன்னு சொன்னால் 2 பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வாரத்துக்கே வேக வச்சு எடுத்துக்கொள்ளவும். மேலும் டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் டேஸ்ட்டு வந்து நாங்கள் மைதா மாவு அல்லது கோதுமை மாவு எல்லாம் வச்சு இதை மாதிரி ஈஸ்ட்டு போட்டு கீரை வடை செய்வோம் இல்லையா, அந்த கீரை வடையிற டேஸ்ட்டை விடவே ரொம்பவே நல்லா இருக்கும். வாசம் வந்து அந்த கீரை வடையோட வாசம் வரும், டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். நீங்கள் இதை வந்து சம்பல் அதே நேரம் கறி எதோட வேணும்னாலுமே சாப்பிடலும். அந்த அளவுக்கு இந்த ரொட்டி வந்து நல்லா இருக்கும். வீட்டில் சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடுத்த முறையும் இதே ரொட்டியை கேட்பாங்க. நீங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இதை மாதிரி கீரை வெங்காயம் அதே நேரம் இதுக்கு நாங்கள் கேரட்டை கூட கிரேட் பண்ணி சேர்த்திக்கொள்ளையிலும். எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சு கொடுத்தாலுமே அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு கிடைச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த ரொட்டியை நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக பிஞ்சு வருதுன்னு சொல்லி. பாருங்கள் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பாண்ட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு ஈஸ்ட் சேர்த்திருக்கிறோம், ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த ரொட்டியை டின்னருக்கு அதே நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட செஞ்சு சாப்பிடலும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.